ஒரு கடிதம் அனுப்பினார் சிவாஜி. என்னை விடுதலை செய்தால் காசிக்கு சென்று எஞ்சிய வாழ்நாளை சந்நியாசியாக கழிக்கிறேன் என்று முஸ்லிம் சந்நியாசியாக மாறி இங்கேயே நீங்கள் தங்கலாமே, உங்களுக்கு வசதிகளையும் கவனித்து கொள்ள ஆட்களையும் போடுகிறேன் என்று பாதுஷாவிடமிருந்து பதில் வந்தது. என் கோட்டைகளையெல்லாம் தங்களுக்கு விட்டு தந்து விடுகிறேன். சக்கரவர்த்திக்கு அடங்கி நடக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் சென்று ஆணையிட்டால்தான் என் தளபதிகள் கோட்டைகளை முகலாய அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள். நான் நேரில் சென்று விளக்கினால்தான் எல்லாம் நடக்கும் என்று அவுரங்கசீப்புக்கு சிவாஜியிடமிருந்து ஒரு கடிதம் போனது. சக்கரவர்த்தி ஏமாற தயாராக இல்லை. ஏன் இவர் மெனக்கிட்டு ஊருக்கு போக வேண்டும்? கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினால் தளபதிகள் கேட்க மாட்டார்களா என்று மறுத்துவிட்டார் அவுரங்கசீப். 3 மாதங்கள் ஆக்ரா சிறையில் இருந்த சிவாஜி திடீரென்று ஒரு வாரம் வயிற்று வலியால் பீடிக்கப்பட்டதைப் போல நடித்தார். பிறகு உடல்நிலை சற்று தேறியவுடன் ஏழை சந்நியாசிகளுக்கு பழங்கள் விநியோகிப்பதாக வேண்டிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அனுமதி தரப்பட்டது. ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் கூடைகளில் பழங்கள் வெளியே சென்றன. ஆரம்பத்தில் கூடைகளை சோதனையிட்ட காவலர்கள் பிறகு சரி சரி போ என்று அமர்ந்த இடத்திலிருந்து கொண்டே குரல் கொடுக்க, ஒரு மாலை பொழுது வெளியே போன கூடை பழங்களுக்கு பதில் சிவாஜியும் மகனும் உட்கார்ந்து கொண்டு தப்பிவிட்டது அவர்களுக்கு தெரியாது. திட்டம் போட்டு பறவைகள் பறந்துவிட்ட செய்தி கேட்ட அவுரங்கசீப் சற்று ஆடித்தான் போய்விட்டார். தான் கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு கணம் கவனக்குறைவால் அலட்சியத்தால் நேர்ந்த தவறு வாழ்நாள் பூராவும் என்னை பாதித்தது. அந்த மோசமான பெயர் வழியை சிவாஜி தப்பிப்பதற்கு என் அலட்சியம்தான் காரணம். அதனால் இந்த மராட்டியர்களோடு கடைசி வரை போராடும்படியாக நேர்ந்துவிட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார் பாதுஷா. சிவாஜி தப்பிய உடனேயே நாடெங்கும் முகலாய காவல் அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டனர். சிவாஜி பிடிப்பதற்கு குதிரைப்படையினர் அனுப்பப்பட்டனர். ஆனால் காவி உடை அணிந்து விரித்த தலைமுடியுடன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு சந்நியாசி போன்ற மேக்கப்புடன் போய்க் கொண்டிருந்த சிவாஜியை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. வழியெங்கும் முகலாய காவல் அதிகாரிகள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று கணக்கு போட்ட சிவாஜி நேரடியாக மகாராஷ்டிரம் செல்லும் ரூட்டை தவிர்த்து அலகாபாத், காசி, கயா, தெலுங்கானா என்று சுற்றி வளைத்து கொண்டு ஆந்திரம் வழியாக பூனேவுக்கு வெற்றிகரமாக திரும்பினார். அவரை பார்த்தவுடன் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவரித்து கூத்தாடினார்கள். தன் பயண வேகத்துடன் ஈடு கொடுக்க முடியாத மகன் ஷாம்பாஜியை மதுராவில் ஒரு மராட்டிய பிராமணரிடம் ஒப்படைத்துவிட்டு சிவாஜி வர வேண்டி வந்தது. மகன் பூனேவுக்கு வந்து சேர்ந்தது பிற்பாடுதான். தான் தப்பித்தது குறித்து அவுரங்கசீப் எக்கச்சக்கமான கோபத்தில் இருப்பார் என்பதையும் புரிந்து கொண்ட சிவாஜி 3 ஆண்டுகள் முகலாயர்களிடம்